மூணு விதத்துல இந்த ஸ்கேலை வச்சிடணும். வச்சுட்டுமா? இப்ப என்ன பண்ணணும், இதை இந்த ஸ்கேல் மேல மூவ் ஆகுதா? இப்படி வச்சுக்கிட்டு இது தள்ளிக்கிட்டே வரீங்க. இந்த புள்ளியால் வந்து நிறுத்துறீங்களா? நிறுத்திட்டு இந்த கோடு வரையணும். ஓகேவா? அதே போல இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை மேல வச்சு, ஓகேவா? இப்ப தள்ளிக்கிட்டே வரணும். இங்க வந்த உடனே கரெக்டா இந்த கோடு வரையணும். வரைஞ்சிட்டுமா? இவ்வளவுதான். சோ இது H1, இது H2. இப்போ இத வந்து நீ பாகி மாதிரி வச்சு பாரு. इसका बताएं डी कामिला पर पढ़ा अदर डी भी पर पता बताएं डी இல்ல पढ़ा அப்போ இந்த 9 டி ல இருக்குன்னு அர்த்தம். that is H1 H2 கரெக்ட்டா வரையணும் அர்த்தம். ரைட், இப்போ வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து என்னுடைய ஸ்கேல்ல அளக்க வேண்டியதுதான். நீங்க என்ன பண்ணணும், ஸ்கேலை வச்சு அளக்க வேண்டியதுதான். எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அளக்கணும். இது H1, இது H2 அளக்கணும். அல்லது இது H1 H2 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஆக்சுவலா பார்த்தா கரெக்டா வராது. இது 4.2 சென்டிமீட்டர், 5.6 சென்டிமீட்டர் இதெல்லாம் கூட வரும். ஓகேவா? அளந்துக்கிட்ட பிறகு